Hi friends, welcome to SamaiyalThiruvizha. இன்னைக்கு SamaiyalThiruvizha சேனல்ல மோர் குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். மோர் குழம்பு செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள்: மோர் வத்தல் 2, எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடுகு உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை இலை, வறுத்து அரைக்கிறதுக்கு 2 தேங்காய் சில்ல துருவி வச்சிருக்கேன், கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், வத்தல் 5, சீரகம் 2 டீஸ்பூன், அப்புறம் தயிர் 1/2 லிட்டர். இது லைட்டாக புளிக்கிற தயிராக இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக வெண்டைக்காய் 5 எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெண்டைக்காய்க்கு பதிலாக எந்த நீர் காய்கறிகள்னாலும் பயன்படுத்திக்கலாம். தடியங்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய் பயன்படுத்தி கூட இந்த மோர் குழம்பு செய்யலாம். அதே மாதிரி எந்த காய்கறியும் சேர்க்காம வெறுமனை இந்த மோர் வத்தலையும் மணத்தக்காளி கீரையில் உள்ள விதை இருக்கு இல்லையா, அதை வச்சுமே இந்த மோர் குழம்பு செய்யலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க இப்போ இந்த வெண்டைக்காய் வச்சு எப்படி மோர் குழம்பு செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெண்டைக்காயை நல்ல ஒரு காட்டன் துணியால் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வெண்டைக்காயில் உள்ள நுனி பகுதியையும் அடிப்பகுதியையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெண்டைக்காயை நல்ல பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மோர் குழம்புக்கு பயன்படுத்துகிற இந்த வெண்டைக்காய் பிஞ்சு வெண்டைக்காவாக இருந்தால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெண்டைக்காவை கட் பண்ணி எடுத்தாச்சு. நார்மலாகவே இந்த வெண்டைக்காயில் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அதை எடுக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு, கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த வெண்டைக்காய் அதில் சேர்த்துடலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது வெண்டைக்காயில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை ஓரளவுக்கு போயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காயை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் மோர் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ஒரு 1 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்போட நிறம் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாறும். அப்போது வத்தலையும் ஜீரகத்தையும் சேர்த்து இன்னும் 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவரும் நம்மளுக்கு இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை ஆற விட்டுறலாம். இப்போ இது ஆறுறதுக்குள்ளே நம்ம தயிரையும் ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த தயிரில் எந்த ஒரு கட்டியும் இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தயிர் நல்லா ஸ்மூத்தாக பீட் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ ஆற வச்சுருந்த மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒருக்க நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. மையாக அரைக்க வேண்டாம். கொரப்பாக அரைச்சா தான் நம்ம சாப்பிடும்போது அந்த சின்ன சின்ன பருப்பு நம்ம வாயில் படும்போது கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த தயிரோட நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ப்ளெயினான மோர் குழம்பு, அது இதே தான். காய் மட்டும் சேர்க்காமல் ஜஸ்ட்டு தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா இதுதான் ப்ளெயினான மோர் குழம்பு. சரி வாங்க இப்போ இந்த காய் சேர்த்துட்டு எப்படி தாளிக்கலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, அப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையே இந்த 3 நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மோர் வத்தலையும் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலையே வதங்கணும். இல்லை நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் வெண்டைக்காய் எடுத்துருந்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அதை வேக வச்சுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வெந்து அதோட கலரும் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம தயிரோடு சேர்ந்து அந்த மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மோர் குழம்புக்கு நம்ம தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டால் திரிஞ்சிரும். அதனால் இந்த லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா சூடாயிருச்சு குழம்பு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் 2 விஷயந்தான் நோட் பண்ணணும். ஒன்று, வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கணும். இன்கேஸ் கொஞ்சம் முத்தின வெண்டைக்காயாக இருந்துச்சுன்னா 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த தயிரோட மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அதுக்கப்புறமா சேர்க்கணும். 2வது, தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இதை கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்க வச்சா தயிர் திரிஞ்சிடும்.
அதனால லைட்டாக சூடு பண்ணாலே போதுங்க. இந்த மோர் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.